அடுக்கியும் தம்முள் ஒப்ப அடுக்கியும் வரும் செயல்களை கொச்சகம் என்பர். இம்மாதிரியான பாடல்கள் இழந்து வருவது கொச்சக ஒருபோகாகும். கொச்சக ஒருபோகின் இலக்கணம். கொச்சக ஒருபோகின் இலக்கணத்தை தொல்காப்பியர் 6 வகையாக வகைப்படுத்தியுள்ளார். அவை: தரவு உறுப்பு இன்றி தாழிசை பெற்று வருதல், தாழிசை உறுப்பு இன்றி தரவு உடைத்தாகி வருதல், அம்போதரங்க உறுப்பு எண் உறுப்பு இன்றி வருதல், தனிச்சொல் சுரிதகம் உறுப்பு இன்றி வருதல், நாச்சீரடியினும் மிக்கு ஐஞ்சீரடி முதலாக நீண்டு வருதல், ஒத்தாழிசை கலிப்பாவிற்கு சொல்லப்பட்ட யாப்பினும் பொருளினும் வேறுபட்டு வருதல் என்பனவாகும். மேற்கண்ட கொச்சக ஒருபோகின் இலக்கணத்தை ஆராயின் தரவு அல்லது தாழிசை ஆகிய இரண்டில் ஏதானும் ஒன்று மட்டுமே கொச்சக ஒருபோகாக வரும் என்பதை கலிப்பாவில் ஏனைய உறுப்புகள் ஒருபோகில் வருதல் இல்லை என்பதையும் உணரலாம். இதனையே இளம்பொருணர் தம் முறையில் தாழிசை பெற்றும் என்ற உண்மையால் தாழிசை பெறாது தரவு தானே வரினும், தரவு உடைத்தாயும் என்ற உண்மையால் தரவின்றி தாழிசை தானே வரினும் கொச்சக ஒருபோகம் என்றார். ஆக தரவு தனித்து வருவதையும் தாழிசை தனித்து வருவதையும் கொச்சக ஒருபோகாக கொள்ளலாம். சிந்தாமணி பாடல்களின் அடியளவும் காலமும். பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் கூறுவது போல சிந்தாமணி பாடல்கள் தரவு கொச்சக ஒருபோக வகை சேர்ந்ததாக கொள்வோமானால் தரவிற்கு சொல்லப்பட்ட அடியளவான 4 அடி முதலாக 12 அடி ஈராக பாடல்கள் அமைந்திருக்க வேண்டும். சிந்தாமணி பாடல்களில் ஒன்று கூட இவ்வாறு அமையவில்லை. பாவினங்களுக்கு உரிய அளவடியாகவே 4 அடிகள் கொண்டதாகவே 3145 பாடல்களும் அமைகின்றன. மேலும் சீவக சிந்தாமணியின் காலம் கிபி 6 முதல் 7 நூற்றாண்டை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. பாவினத்தின் இலக்கணம் கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே காக்கைப்பாடினியாரால் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுந்த இலக்கியங்கள் பல பாவினங்களாலேயே யாக்கப்பட்டுள்ளன. திருத்தக்க தேவர் தாம் நன்கு செல்வாக்கு பெற்றுள்ள யாப்பு வடிவங்களை விட்டுவிட்டு யாப்பில் குறைபாடு உடைய தரவு கொச்சக ஒருபோகை கையாள வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு கையாண்டிருப்பின் மேற்கூறப்பட்ட தரவு அடிகளை பெற்று பாடல் அடியளவில் மாற்றம் பெற்றிருக்கும். சிந்தாமணியில் அமைந்த ஒரு பாடல்கள் கூட அடியளவில் மாற்றம் பெறவில்லை. இவற்றிலிருந்து திருத்தக்க தேவர் கையாண்டுள்ள பாவின பாடல்களை பாவினத்தின் மேல் உடன்பாடில்லாத மரபு வழி உரையாசிரியர்களான பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் புது வகையாக கொள்ளாமல் தொல்காப்பியர் கூறும் நெகிழ்ச்சியுடைய கொச்சக கலிப்பா வகையை சார்ந்தது என்றே கூறுகின்றனர். இதனை அடுத்து இளம்பொருணை கருத்தை நோக்குவோம். சிந்தாமணி பாடல்களை இளம்பொருணர் பன்னத்தி என்கிறார். அவர் கூறும் பன்னத்தி பாவினமாகும். இதனை பன்னத்தி எனினும் பாவினம் எனினும் ஒக்கும் என்ற அவரது உரை பறைசாற்றும். இவற்றிலிருந்து சிந்தாமணி பாடல்கள் பாவின வகையை சார்ந்தது என்று இளம்பொருணர் கருதுவதாக அறியலாம். பயின்று வரும் பாவினங்களும் வாய்பாடுகளும். சீவக சிந்தாமணியில் விருத்த பாடல்களே மிகுதியாக படைக்கப்பட்டுள்ளன. பாடல்கள் எண்ணிக்கையில் ஆசிரிய விருத்தம் முதலிடத்தையும் கலிவிருத்தம் 2ஆம் இடத்தையும் பெறுகின்றன. விருத்தங்களைப் போலவே துறைகளில் கலித்துறை மிகுதியாக படைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை ஆசிரியத்துறை, கலித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம் ஆகிய பாவினங்கள் பயின்று வந்துள்ளன. வாய்பாடுகளை நோக்கமெடுத்து கலிவிருத்தம் முதல் இடத்தையும் ஆசிரிய விருத்தம் 2ஆம் இடத்தையும் கலித்துறை 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. கலிவிருத்தம் 17 வாய்பாடுகளையும் ஆசிரிய விருத்தம் 15 வாய்பாடுகளையும் கலித்துறை 14 வாய்பாடுகளையும் பெற்று அமைகின்றன. வஞ்சித்துறை விலம் என்ற வாய்பாட்டையும் வஞ்சி விருத்தம் புலிமாங்கனி கூவிலங்காய் என்ற வாய்பாட்டையும் பெற்று வருகின்றன. ஆசிரிய நேர்த்துறை 4 அடியில் 1 அடி குறைந்து வருவது ஆசிரிய நேர்த்துறையின் இலக்கணமாகும். இவ்வமைப்பில் 2514ஆம் பாடல் அமைந்துள்ளது. நிறையோத நீர் நின்று என்ற பாடலில் ஈற்றயலடி தவிர்ந்து ஏனைய அடிகள் அரிசீர்களை பெற்றும் 3ஆம் அடி நாற்சீரை பெற்றும் அமைந்துள்ளது. இதனை பொதுப்பட ஆசிரியத்துறை என்றாலும் 1 அடி குறைந்து வந்துள்ளமையால் ஆசிரிய நேர்த்துறை எனப்பட்டது. இப்பாடலில் வரும் வாழி நீளம் என்ற சொல் 3ஆம் அடியிலும் அமைந்திருப்பின் வெளிவிருத்தமாக கொள்ளுதற்கு உரியது. ஆசிரிய விருத்தம் அரிசீரடி முதலாக அளவொத்த 4 பாடப்படுவது ஆசிரிய விருத்தம். சீவக சிந்தாமணியில் அரிசீரடி முதல் என் சீரடி கழிநடிலடி ஈராக அமைந்த ஆசிரிய விருத்தங்களை காண கிடைக்கின்றன. சிந்தாமணி பாடல்களுள் செம்பாதி, அதாவது 1607 பாடல்கள் ஆசிரிய விருத்தத்தால் அமைந்துள்ளன. அவற்றுள் விலம் மா தேமா என்ற வாய்பாட்டில் அமைந்த பாடல்கள் மட்டும் 1309 அமைந்துள்ளது.
பெரும்பான்மை பாடல்களை கொண்ட வாய்பாடுகள். ஆசிரிய விருத்தத்தில் 15 வாய்பாடுகளில் பாடல்கள் அமைகின்றன. அவற்றுள் விலம் விலம் மா விலம் விலம் மா தேமா விலம் மா தேமா என்ற பாடல் 1309 பாடல்களையும், மா மா காய் என்ற வாய்பாடு 92 பாடல்களையும், மா தேமா கூவிலம் மா தேமா கூவிலம் என்ற வாய்பாடு 49 பாடல்களையும், முதல் 4 சீர்கள் காய்ச்சிறையும், ஈற்று சீர் தேமா மா தேமா என்ற வாய்பாடுகள் 37 பாடல்களையும், பாடல் முழுவதும் மாச்சீர்களை கொண்ட பாடல் 39 பாடல்களையும், மா தேமா 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 கூவிலம் என்ற எழுசீர் விருத்த பாடல் 23 பாடல்களையும், விலம் மா விலம் மா விலம் விலம் மா என்ற எழுசீர் விருத்தத்தில் 15 பாடல்களையும், காய் காய் மா தேமா என்ற எண்சீர் விருத்த பாடல் 10 பாடல்களும் என்ற வாய்பாடுகளில் மிகுதியாக பாடல்கள் கிடைக்கின்றன. ஏனைய வாய்பாடுகளில் 10க்கும் குறைவான பாடல்களே இன்று இடம்பெற்றுள்ளன. சீத நீர் தெளிந்து இப்பாடல் கூவிலம் புலிமா தேமா கருவிலம் தேமா தேமா என்ற வாய்பாட்டில் அமைந்து கட்டளையடியாய் ஒவ்வொரு அடியிலும் 16 எழுத்துக்களை பெற்று அமைந்துள்ளது. சிந்தாமணியில் அமைந்த அரிசீர் விருத்தங்களில் எண்ணிக்கை 1547 ஆகும். மட்ட வீழ்ந்ததாரி என தொடங்கும் பாடல் எழுசீர் விருத்தத்தில் அமைந்தது. இது மா தேமா 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 கூவிலம் என்ற வாய்பாட்டை பெற்று வந்துள்ளது. இவ்வாய்பாட்டில் அமைந்த பாடல்கள் நேரசையில் தொடங்கி 15 எழுத்துக்களையும் நிறையசையில் தொடங்கி 16 எழுத்துக்களையும் பெற்று வந்துள்ளன. எழுசீர் விருத்தத்தில் 42 பாடல்கள் அமைந்துள்ளன. மண் கனிந்த என தொடங்கும் எண்சீர் விருத்த பாடல் காய் காய் மா தேமா என்ற வாய்பாட்டில் அமைந்துள்ளது. இவ்வமைப்பில் பின்னர் தோன்றிய காப்பியங்களிலும் கலம்பகம் முதலிய சிற்றிலக்கியங்களிலும் பெரிதும் பின்பற்றப்பட்டு வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. எண்சீர் விருத்தத்தில் 18 பாடல்கள் படைக்கப்பட்டிருப்பினும் அரிசீர் விருத்தத்தை நோக்க இது குறைவென்றே சொல்லலாம். கலித்தாடிசை 2 அடி முதலாக பல அடியானு வந்து ஈற்றடி மிக்கு ஏனைய அடைகள் ஒத்தும் ஒவ்வாதும் வருவது கலித்தாடிசையின் இலக்கணமாகும். இவ்வடிவத்தில் 652 653 ஆகிய 2 பாடல்கள் சீவக சிந்தாமணியில் அமைந்துள்ளது. இப்பாடல்களை ஓரடி மிக்கு வேறுபட வந்த கொச்சகோர் போகு என நச்சினார்க்கு நேர் சுட்டுவார். வேதியே திறமின் தோல் என தொடங்கும் இப்பாடல் குறித்து காக்கோ வெங்கட்ராமன் கூறுகையில், இப்பாடல் 5 அடி பாடல்களாக கொள்ளும் போது முதல் 4 அடியும் ஒரு எதுகை பெற்றும் ஈற்றடி எதுகை பெறாதும் நிற்கும். மாறாக 4ஆம் அடி முதற் சீரோடு 5ஆம் அடி முதற் சீரும் மோனை பொருந்தி நிற்கிறது. இவ்வாறு மோனை பொருத அமைந்திருத்தலும் 4ஆம் அடியின் ஈற்று சீர் 5ஆம் அடியின் ஈற்று சீருமாகிய மடக்கி வந்தமையால் இவ்வடிகள் 2 ஓரடியாதலை உறுதிப்படுத்தும். ஆதலின் முதல் 3 நாற்சீர்களாகவும் ஈற்றடி எண்சீர்களாகவும் நின்று இப்பாடல் 4 அடி பாடல்களாயின. ஈற்றடி நீண்டு வருதல் ஏனைய அடிகள் ஒத்து அமைதல் கலித்தாடிசையின் இயல்பாதலின் சிந்தாமணியில் இவ்விரு பாடல்களும் கலித்தாடிசைகளாக கொள்ளத்தக்கன என்று கூறுவார். கலித்துறை 5 4 தொடுக்கப்படுவது கலித்துறை. இவ்வமைப்பில் 242 பாடல்கள் அமைந்துள்ளன. மாச்சீர் விளச்சீர் பெரும்பான்மையும் காய்ச்சீர் கனிச்சீர் சிறுபான்மையும் பயின்று வந்துள்ளன. விருத்தங்களைப் போலவே கலித்துறையும் அளவத்தாடிகளால் அமைவன. மீனேர் உயர்ந்த என வரும் பாடல் தேமா புலிமாங்கனி தேமா தேமா என்ற வாய்பாட்டில் அமைந்துள்ளது.